கொளத்தூரில் ஸ்டாலினை எதிர்த்து வெற்றி கண்டுள்ள பாபு பற்றியும் அவரது அரசியல் பயணம் குறித்தும் இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை உருவாக்கி உள்ளார் பாபு. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூரில் முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு போட்டியாளராக களமிறங்கிய இவர் எதிர்பாராத வகையில் ஸ்டாலினை தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளார். அவரது நீண்ட அரசியல் பயணம் குறித்து தெரிந்து கொள்வோமா? தொடக்க கால அரசியல் தாவேகா சார்பில் போட்டியிட்ட பாபு தனது அரசியல் பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடங்கியவர். 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் புரசைவாக்கம் தொகுதி மூலம் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்காக அவர் வடசென்னை மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனால் வடசென்னையில் திமுக கட்சிக்குள் பல்வேறு செயல்பாடுகளில் முக்கிய பங்காற்றினார். திமுகவில் சில உள்கட்சி கருத்து வேறுபாடுகள் உருவாகிய பின்னர் பாபு கட்சியை விட்டு விலகி அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் அவர் வடசென்னை மாவட்ட செயலாளராக பணியாற்றி கட்சியில் செல்வாக்கு வாய்ந்த ஒரு தலைவராக அறியப்பட்டார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் மற்றும் ஆளுமை திறன் குறித்து விமர்சனம் செய்தது மட்டுமின்றி தலைமை திறனில் குறைபாடுகள் இருப்பதாக வெளிப்படையாக கூறியதால் பாபு அதிமுகவிலிருந்து 2026 பிப்ரவரியில் விலகி நடிகர் விஜயின் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைந்தார். டிவிகேவில் இணைந்த உடனே பாபு கட்சி தலைமை சார்பில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முக்கிய பதவி வழங்கப்பட்டது. குறுகிய காலத்தில் தான் கட்சி உள்கட்டமைப்பில் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றியவர். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வலுவான கோட்டுக்குள் ஒன்றாக கருதப்படும் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினுக்கு நேரடி போட்டியாளராக பாபு களமிறங்கினார். வாக்காளர்களுக்கான வேட்புமனு தாக்கலின் பொழுது பாபு 75 வயதுடையவர் என்றும் 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவரது சொத்து மதிப்பு சுமார் 3,70,00,000 ரூபாய் எனும் தகவல் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் அசையும் சொத்துக்கள் 37,10,000 எனவும் அசையா சொத்துக்கள் 3,30,00,000 ரூபாய் ஆகவும் அடங்கும். தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாபு ஸ்டாலினை முன்னிலை பெற்று தோற்கடித்தது தமிழக அரசியலின் வரலாற்றில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தி உள்ளார் எனலாம். ஒவ்வொரு வட்டார வாக்கு எண்ணிக்கையிலும் டிவிகே வேட்பாளர் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதால் இது திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சி. கொளத்தூரில் ஸ்டாலின் தொடர்ந்து அடுத்தடுத்ததாக போட்டியிட்டாலும் பாபு அவரை முற்றிலும் பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றுள்ளார். பாபுவின் வெற்றி டிவிகே கட்சியின் இளைஞர் ஆதரவு, மாற்றத்தை விரும்பும் பொதுமக்களின் மனப்பான்மையும் திமுகவின் உள்ளூர் செயல்பாடுகளில் ஏற்பட்ட குறைபாடுகளும் மக்கள் கொடுத்த பதிலடி போலவே தெரிகிறது. கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றதன் மூலம் பாபு இப்பொழுது தமிழகம் முழுவதும் தேடும் முகமாக மாறியுள்ளார். ஒரு முதல்வரை நேரடியாக தோற்கடித்தது அவரது அரசியல் சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.